கோவையில் அடைமழையிலும் அயராது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழகம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி சுந்தராபுரம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் விக்னேஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு வக்பு சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்து எதிர்ப்புக்கு மத்தியில் நிறைவேற்றியுள்ளது. இந்த சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சுந்தராபுரம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தெற்கு மாவட்ட தலைவர் விக்னேஷ் கூறுகையில், கழக தலைவர் விஜய் அவர்களின் உத்தரவின் பேரில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. அதனைத் தொடர்ந்து தெற்கு மாவட்டம் சார்பிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். கழக தலைவர் அவர்கள் இந்துக்களுக்கு மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சினை என்றாலும் முதல் ஆளாக குரல் கொடுப்பார். ஜாதி மதங்களை கடந்து யாருக்கு பிரச்சினை என்றாலும் தமிழக வெற்றிக் கழகம் களத்தில் இறங்கும் என்று கூறினார். ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள், பெண்கள் என கொட்டும் மழையில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பதாகைகளை கையில் ஏந்தி மத்திய அரசை கண்டித்து பல்வேறு கோஷங்கள் மற்றும் முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாபு, கோவை தெற்கு மாவட்ட கழக பொருளாளர் சதீஷ், துணை செயலாளர் கருப்புசாமி கார்த்திகா, மாவட்ட தொண்டரணி பாலாஜி, செயற்குழு உறுப்பினர்கள் அருண், ஈஸ்வர், வருண், விக்னேஷ்குமார், மோகன், லைலா, அஞ்சலி, குறிச்சி பகுதி தமிழரசன், ஹபீப், மதுக்கரை ரஞ்சித், வினோத், மலுமிச்சம்பட்டி சுரேஷ், வெள்ளலூர் ராம்குமார், கிணத்துக்கடவு பழனிசாமி, மாணவரணி தர்மராஜ், வழக்கறிஞர் அணி ரேணுகா, இணையதள அணி சேதுபதி, உறுப்பினர் சேர்க்கை அணி விமல், கொள்கை பரப்பு அணி மணி மற்றும் கழக தோழர்கள் உட்பட ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட எங்கள் வெற்றி தலைவர் தளபதி அவர்களோட ஆணையின்படியும் எங்களது மாநில பொதுச் செயலாளர் அவர்களோட வழிகாட்டுதலின்படியும் இன்னைக்கு ஒன்றிய அரசு நிறைவேற்றியிருக்கிற வக்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் கட்சிக்காரங்க சார்பாக ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதனைத் தொடர்ந்து நம்ம கோவை தெற்கு மாவட்டத்திலையும் அந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரு பிரம்மாண்டமாக இந்த கொட்டு மலையிலையும் பார்க்காம தமிழக வெற்றி கழக தோழர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதன் மூலம் நாங்கள் தெரியப்படுத்துறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஒன்றிய அரசுக்கு நீங்கள் இந்த மாதிரி இஸ்லாமியர்களை நசுக்காதீங்க. மதத்தின் பெயராக இப்படி நீங்கள் பண்ணுறதை எந்த ஒரு இந்துவும் விரும்ப மாட்டான். ஏன்னா இங்கே நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கோம், அண்ணன் தம்பியாக இருக்கோம், மாமா மச்சானா இங்கே வாழ்ந்து பழகிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எங்களை ஏதாவது ஒரு கட்டத்தில் பிரிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது தமிழ்நாடு, பெரியார் வாழ்ந்த மண். அதனால் இங்கே உங்களோட அந்த திட்டங்கள் எதுவும் பலிக்காதுங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஒன்றிய அரசு கட்டாயம் இந்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும். இஸ்லாமியர்கள் சுதந்திரமாக இந்த நாட்டில் வாழ வேண்டும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, அதுக்கு 2 பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆல்ரெடி அது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இன்னும் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் 2 மகளிரும் அது இப்போ வக்பு வாரியத்திலேயே இருக்கிறாங்க. ஸோ உங்கள் நோக்கம் தெளிவாக மக்களுக்கு புரியுது. இப்போ இருக்க இஸ்லாமிய மக்களும் தளபதியையும் தமிழக வெற்றி கழகத்தையும் தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களோட நன்றி. இனிமேல் இஸ்லாமிய மக்களின், சிறுபான்மை மக்களின் பாதுகாவலனாக என்றுமே எங்கள் தளபதி வெற்றி தலைவர் இருப்பாருங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.